ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு எப்படி மஷ்ரூம் பிரியாணி தராங்களோ அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம வீட்டிலையே செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உண்மையே சொல்கிறேன், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பாக்ஸ் காளான் வாங்கிட்டு வந்தேன். இந்த காளான் வாங்குறப்ப நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலராகவோ இல்லை ரொம்ப பிளாக்காவோ இருந்தால் அந்த காளானை வாங்காதீங்க. எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்குங்க. இப்போ நான் வாங்கிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். தண்டுலேருந்து அந்த மொட்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போது நான் இப்போ குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிட்டு அது நல்லா உருகுனதுக்கு அப்புறமா அதோட கொஞ்சம் நல்லெண்ணெயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் இருந்தாலுமே அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யிலே சேர்ந்தோம்னா அது நமக்கு உடம்புக்கு ஆகாது. அதனால் பாதிக்கு பாதி நெய், பாதி நான் ஆயில் சேர்த்து இந்த பிரியாணி பண்ணுறேன். இப்போ ஆயிலும் நெய்யும் நல்லா உருகிடுச்சு. அதில் 2 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், 2 சின்ன சைஸ் பட்டை, கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு தூள் போட்டு நல்லா பொரிய விட்டுடுறேன். இந்த தாளிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட 2 தக்காளி, ஏன்னா தக்காளி தான் நம்ம இதில் முக்கியமாக சேர்க்கணும். ஏன்னா தக்காளி வெங்காயம் டேஸ்ட்டில் தான் அந்த பிரியாணி நமக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி ரெண்டுத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்க விட்டுட்டு 3 பச்சை மிளகாய் எடுத்து நான் கீறி வச்சுருக்கேன் 2 அதையும் இதோடு சேர்த்து நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா வதங்கிறதுக்கு நீங்கள் வதக்கும் போதே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வதங்கிடும். இப்போ அடுத்து நான் தக்காளியும் சேர்த்துட்டேன் இல்லையா, அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி சுவை எடுத்து கொடுக்கும். இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த புதினா தலை. இந்த புதினாவை போட்டோம்னு வச்சிங்கன்னா நம்ம அந்த பிரியாணி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இஞ்சி பூண்டு விழுது இதோட சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது போடும்போதே நமக்கு இன்னும் நல்லா வாசனை தூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா நம்ம ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த காளானை அந்த கிரேவியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் அந்த மசாலா எல்லாம் அந்த கிரேவியில் இறங்குற அளவுக்கு வதக்குனா போதும். ஏன்னா காளானே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ரொம்ப போட்டு அதை வதக்கணுன்னா அது நல்லா உடஞ்சிரும். அதனால் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம அந்த மசாலாவோட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா அந்த மசாலாவில் காளான் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி நமக்கு சூப்பராக வந்துடும். இப்போது இது நான் அந்த காளான் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. இந்த போடுறது பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போடுறேன். ஏன்னா பட்டை சோம்பெலாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்தா போல் நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இதில் சேர்க்குறோம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கிட்டு இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, அதுவும் ரொம்ப அதிகமாக நம்ம சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம அந்த மசாலாலாம், அதாவது இந்த பட்டை கிராம்லாம் போட்டிருக்கிறதுலே அந்த டேஸ்ட்டு கொடுத்துரும் நமக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டு எல்லாத்தையுமே நம்ம ஒரு கலந்து அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த மசாலாவோட காளான் நல்லா ஆட் ஆகும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துருக்கு. ஒவ்வொரு விஷயமும் நான் எதுக்காக பார்த்து சொல்கிறேன்னா இந்த பக்குவத்தில் செஞ்சால் அந்த டேஸ்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதோட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தயிர். இப்போ ஏன் இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்க்கணும், அந்த தக்காளியில் ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். இப்போ இதில் கலக்கும்போது அது வேறு மாதிரியான டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். அதனால் இது எல்லாம் போட்டதுக்கப்புறம் மேலே நம்ம தயிர் சேர்த்துக்கணும். தயிர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து
நான் எந்த கப்பால் உங்களுக்கு வந்து அரிசி எடுக்கணும் அதே அளவுக்கு 1 கப்பு ரைஸுக்கு நான் 2 டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த டம்ளரால் ரைஸ் எடுத்தேன், அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியை இதோட நான் சேர்த்துக்கிறேன். இது இப்போ நான் எடுத்துருக்கிற ரைஸ் பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கேன். அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை இந்த கொதிச்ச தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே நம்ம வந்து விசில் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிசி நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியிலே நல்லா கொதித்து மேலே வர ஸ்டேஜில் தான் நம்ம வந்து குக்கரையே மூடணும். அதுக்கு முன்னாடி கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலை ஆப்ஷனல் தான், நான் போட்டிருக்கேன் எனக்கு பிடிக்குங்கிறதுனால. கொத்தமல்லி தலை கருவேப்பிலை போட்டு ஒரு கிண்டி ஒரு 5 மினிட்ஸ் அந்த அரிசி அந்த தண்ணியிலேயே வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து விசிலை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் குழையாமல் அரிசி உடையாமல் நமக்கு வந்து பிரியாணி வந்து ரெடியாகி வரும். இதில் இன்னொரு டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியிலையே அதாவது இந்த கொதிக்கிற இந்த மசாலாலேயே நம்ம வெண்ணெயோ இல்லை நெய்யோ கலந்தோம்னா அரிசி ஒட்டாமல் உடையாமல் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம விசில் போட்டாச்சு. சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்தோன்னே நிப்பாட்டிடுங்க. நமக்கு உதிரியான பிரியாணி ரெடி ஆகிடும். வாங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஒரு ரைஸ் கூட நமக்கு உடையவே இல்லை. சூப்பரான பக்குவத்தில் நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜானஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.